முத்தாரம்மா ஐயனுடல் மாலும் தேடி அடிமுடி காணாதின்போ நயனம் மூன்றுடைய வேத விநாயகன் தன்னை போற்றி சுரதனே கொன்றாளின்றே சொல் மூவர் கதையை பாட கடகரி முகத்து வேள கணபதி காப்புதாமே சீலமுடல் புத்திரர்காய் செய்யிலையாள் ராக்கு சக்தி சரி சாலமடவாளின் கீழ் தவசிறந்து பெற்ற மக்கள் ஆலமுண்டோள் தன்னருளால் அதிக வரம் வாங்கி வந்த நீலாகமிர்த ஆதித்யா நித்திய கல்யாண செல்வமே மாட்டின் மேல் ஏறு மீசனிடல் வரத்தினால் இங்க வாங்கி கூட்டு வாதனத்தாள் என்ற குமர்தனாதித்தன் நீளல் கேட்டதல் படியினாலே ஏற்றதோர் வரங்கள் வாங்கி காட்டினில் கோட்டையிட்ட காவியம் பாடுவோமே நொச்சியோடு விச்சி நொடியரகு செவந்தி போவோம் சரி பிச்சி மலர் போட்டு உன்னை பேணி தொழுபவருக்கெல்லாம் அச்சங்கள் காட்டாதே அவரிடத்தில் செல்லாதே புகழ் படைத்த மெல்லி முத்தாரம்மனே ஒரு முத்தே முத்தே உலகமெல்லாம் ஆண்ட முத்தே திருமுத்தே இளம்பிறையே தெய்வார்கள் போற்று முத்தே சரி வருமுத்தே ரகுராமா வலதுகரம் அவதரித்த சொரி முத்தாரம்மை என்றால் சோழ்ந்தவினை நீங்கி போமே ஓடை ஒளிந்தாலும் உள்மணி நோய் செய்திட்டாலும் ஓடை நோழிய நம்மா உன்னடிமை நான் அல்லவோ பாடும் புலவர்களுக்கு வழிபாவம் செய்யாதே கேடோ மரகதமே செல்வி முத்தாரம்மனே கல்லு நம்பி கை மலரும் கைத்த நம்பி மீன் வளரும் சரி மின்னல் கண்டால் மழை பொழியும் மேனி கண்டால் பயிரிழும் உன்னை கண்டால் வனவிரியும் பூவை கண்டால் வண்டுரையும் உன்னை நம்பி நாங்கள் வந்தோம் உலகளந்தால் மூன்று முகம் கொண்ட முகிலும் குடியிருப்பு முத்தார் அம்மையே உலகில் ஒன்றாக நின்ற மாதாவே ஒன்பருள்ளம் நல்ல சோரி மொத்த மாலையம்மா பிறவினுடன் உனதுடைய பிறவிகதை பாட வேளையமாடி என்னுடன் நாவில் வளர்ந்தாயே நாவில் வளர் சரஸ்வதி நல்லவளும் நீதா அஞ்சுண்ட அரனோடு வாதாடி வாதாடி வந்தவளும் நீதா வாக்கிலே வந்தங்கு உதித்தவளும் நீதா மகள் கலைமகள் புவி மகளும் நீதா வெற்றி தந்த பொழுதும் ஆளுவதும் நீதா ஆளுவதும் நீ இல்லவோ அம்மை முத்தாரியே அடியே நான் உனதுடைய பிறவிகதை பாட சீரான புகழ் மொத்த மாலையமதாயே செந்தமிழுங்க அவிஞானம் தந்தருள் வைதாயே
வட்டமும் தருவாயே வந்து வட்டமும் தருவாய் அழுகாத வில்லதிலே நாவாலி செய்வாட நல்ல முத்தாரம்மன் கதை பாடலுற்றோமே அம்மை முத்தார் கதை படிக்க கதை படிக்க கதை பிடிகே அத ஆதிவர துணைக்கு நமக்கு துணை நமக்கு அம்மை முத்தார் கதை படிக்க கதை படிக்க கதை படிக்க ஆனை முகல் துணை நமக்கு துணை நமக்கு சின்ன முத்தார் கதை படிக்க செந்தில் வடிவேல துணை வருவா பைரவநாதன் கதை படிக்க கதை படிக்க ஆமா கதை படிகே பாலரனா துணை நமக்கு துணை நமக்கு அந்த சின்ன முத்தார் கதை படிக்க கதை படிக்க கதை படிக்க வாழ்வெல்லாம் துணை நமக்கு துணை நமக்கு பேரழகி உலகளந்தா அம்மை பிறந்த கதை நாங்கள் பாட கலங்கியதோர் மாமுனிவல் கரைக்கண்டரை போற்றி செய்ய கமண்டலத்தில் நீர் கோடர்ந்து கரைக்கண்டரை போற்றி செய்தார் கமண்டலத்து நீரையெல்லாம் கமண்டலத்து நீரையெல்லாம் காகம் கொட்டி தவிர்த்திடுமா அடடே அன்றொரு காலத்திலே ஆமா அகஸ்தியவாள் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமுனிவன் மாமுனிவன் குள்ள முனிவன் குரு முனிவன் ஆவார் ஆமா ஏ. கங்கைக்கரை ஓரமாகவே நடந்து வந்து இவர் கொண்டிருக்கிறார் போகும்போது கங்கா யமுனா சரஸ்வதி பொன்னி இவங்கெல்லாம் ஒன்று கூடுறாங்க. ஏடி அக்கா என்னடி நம்ம கரைபுரத்துல ஆ, ஒரு சின்ன பொம்மை போயிட்டு இருக்கு பாரு. ஆமாடி ஏடி பொம்மையா மனுஷனா? எடி அது மனுஷன் தாண்டி அது யாருன்னு உனக்கு தெரியாதா? தெரியாதுடி. இது அகத்தியவாள் முனிவன். தாடி தலையில இருந்து இருக்குது பாரு. ஆமாடி அவர் எவ்வளவு குள்ளமா இருக்கிற அவர் தாடி எவ்வளவு பெருசா இருக்குது. ஜடாமுடிய பாரு, அதுவும் தரையில இருந்து தான் இழுக்குது. ஆமா அப்படி எள்ளி நகையாடுறாங்க. ஆமா அதிகமா நகையாடுவள் யாரு தெரியுமா? யாரு? அவள்தான் பொன்னி. சரிதான். பார்த்தார் அகத்திய மாமன் இவருக்கு கோபம் வருகிறது. சரி அடியே கங்கா, ஊரெல்லாம் பறந்து திரிகிறோம் என்ற எண்ணத்தில் அந்த ஆணவத்தில் தானே என்னை பார்த்து நீ எள்ளி நகையாடினாய். இதோ பார் உன்னை என்ன செய்கிறேன் என்று தன்னுடைய கமண்டல திரையை கங்கையை அடைப்பட செய்தார். அடைப்படை செய்தை விட்டு ஷார்பிலே போய் நிச்சயிலே அமர்ந்து கொள்கிறார். உலகத்தில் எங்க பார்த்தாலும் தண்ணீர் பஞ்சமாகவே இருக்கிறது. கங்கை அடைப்பட்டு குடிபெரு எங்க தண்ணி கிடைக்கும்? கிடைக்காது இல்லையா? மக்கள் எல்லாம் பஞ்சத்தினால அலமோதுறாங்க, தண்ணி இல்லையே. அப்படி நமக்கெல்லாம் பெரிய தந்தை யாரு? அந்த சிவபெருமான். அப்படிதான் நாம முறையிட வேண்டும். அப்படி மக்கள் ஒன்று கூடி பகவான் முறையிடுறாங்க. பார்த்தார் சிவபெருமான், மகனே விநாயகா, அப்பா வா மகனே. என்னப்பா? கங்கையான பொன்னியை அகத்தி பொன்னியை கங்கையோட கமண்டலத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். சரி, நீ சென்று உடனே அதை வெளிப்படுத்தி விடப்பா, மக்கள் குறை தீர்க்க வேண்டும். ஆமா அப்படி சொல்லி பார்த்தார் விநாயக பகவான். என்ன செய்கின்றார்? ஆகா, மாமுனி வெள்ளத்தை அடிச்சுட்டு விட்டாரே, அவருக்கு அவன் சண்டைன்னா அவிழ்வு முடிச்சிருக்கணும். ஆமா, பொதுமக்கள்ல கை வச்சுட்டாரு. அதானே. அப்படி காக்க இரவும் கொண்டு அப்படி பறந்து கமலத்தை தட்டி விட்டார். ஆமா, கமல தட்டுப்பட்டதோ கங்கை வெளிப்பட்டு விட்டாள். சரி, பார்த்தார் மாமுனிவர், கண்ணுழித்து பார்த்தார். யாருடா நமது கமண்டலத்தை தட்டி விட்டது? அதானே. அப்படின்னு பார்க்கும்போது விநாயக பகவான் காட்சி கூட, அகத்தியரே ஐயா, நீ செய்து சரியாகுமா? அதானே நியாயமா? கங்கை இடைப்பட்டு விட்டால் மக்கள் என்ன பாடுபடுவார்கள். ஆமா, அதனால்
இந்த வேலை என்னைக்கு செய்ய அங்க எங்கே திறந்து விடுங்கோ. அப்படி என்று சொல்லும் போது சித்தி முனிவர் 7 முறை கை கொண்டு அமர்த்துகின்றார். ஆமா, அப்படி இருக்கும் பொழுது அப்படி அகத்திய மாமுனிவருடைய கிருபையினாலே 7 முறை கை கொண்டு அமர்த்திய காரணத்தினால் சரி 7 சத்தா சமுத்திரங்களாகியவை உருவாகியது. உங்க சம்பு தீவு கப்பா ஒன்றாம் கடல் ஒவ்வொரு கடலா ஓங்கு சம்பு தீவு கப்பா தீவு கப்பா காங்குசம கரை தீவில் கருப்பு கடல் 2ஆம் கடல் புதிய கொஞ்ச தீவதிலே 3ஆம் கடல் மோர்கடலா நதிய கொஞ்ச தீவதிலே தீவதிலே 4ஆம் கடல் கயிர் அடியம்மாள் பள்ளி உள்ளூர் 5ஆம் கடல் திருப்பார்கடல் நாடியதோ மரகதத்தில் நல்ல தண்ணி 6ஆம் கடல் அதனையோ சூழ்ந்திருக்கும் 7ஆம் கடல் பெருங்கடலா ஓங்கு செம்பு தீவு கப்பால் 1ஆம் கடல் ஒரு கடல் 2வது கடல் கருப்பு கடல் 3ஆம் கடல் மோர்கடல் 4வது கடல் தயிர் கடல் 5ஆம் கடல் ஆடிய மால் வள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருப்பார் கடல் 6வது கடல் நல்ல தண்ணீர் கடல் இத்தனையும் சூழ்ந்திருக்கிறது 7வது பெருங்கடல். ஆமா, பெருங்குட சுத்தி இருப்பது சிறுகுட சுத்தி பெருங்குடல். அதாவது பெருங்கடல் இல்ல பெருங்கடல். அப்படி அம்மா, பெருங்கடல் பக்கத்து ஒரு பெரிய இரட்டு நாடு. அப்பா. அந்த இரட்டு நாடு தன்னருகே பரத சொர்ண பூமி தோண நாடு தன்னருகே ஆமா தன்னருகே பூமி சோழ பூமி பரத சொர்ண பூமியிலே அங்கே பழுகி என்ற மலை வளர பழுகி மலை தன்னருகே கமலம் என்ற திருச்சுனையா கமலம் என்ற சுனையருகே மாணிக்க ஒற்று உண்டா மாணிக்க ஒற்று உண்டா இப்படி இருக்கும் பொழுது இரட்டு நாடு தன்னருகே அப்படி பருத்த சொர்ணம் பூமியானது இருக்கிறது. சரி, பருத்த சொர்ண பூமியிலே பளிங்கு என்ற மலை வளர பளிங்கு மலை தன்னருகே ஒரு பெரிய ஒரு ஆலா விருட்சம். ஆலா விருட்சத்தின் அடியிலே கமலம் என்று சொல்லக்கூடிய திரு சுனை பொங்கிக் கொண்டே அந்த சுனை அருகிலே ஏகப்பட்ட புற்றுகள் இருக்குது, பாம்பு புற்றுகள். ஆமா, அதுல தலைமை பாம்பு சொன்னா ஆணிப்பொன் ஆகும். ஒரு மாணிக்கத்தினால் உண்டு செய்த ஒரு பொற்றுக்குள்ளே ஆமா வசீகரமான நாகம் ஒன்று இருக்கிறது. ஆணிப்பொன் ஆகும். ஆணிப்பொன் பாம்பானது தன்னுடைய அமிர்த கர்ப்ப கலசத்தை ஈண்டு வைத்திருக்கிறார். நஞ்சை கற்பகரசமாக ஈண்டு வைத்திருக்கிறது யார் பார்க்கிற? அப்படி நினைக்கும் போது நினைக்கின்றார் அமிர்த கர்ப்ப கலசத்தையோ அமிர்த கர்ப்ப கலசத்தையோ அமிர்த கர்ப்ப கலசத்தையோ ஆதி முனிமல் வாழ்ந்து கண்டா அமிர்த கர்ப்ப கலசத்தையோ அமிர்த கர்ப்ப கலசத்தையோ ஆதிமுனி வாழ்ந்து கண்டா நஞ்சிருக்கும் நல்ல நீர்ந்த கலசம் இது செஞ்சில் வேளர் மானிடர்கோ செஞ்சில் வேள
பானிடேர்க்கும் தெய்வாருக்கும் ஆகாது ஆகாது. இப்படி அங்கே அமிர்தகிருப்பை கலசத்தை ஆதிசக்தி மாமுனி வந்து பார்த்தார். ஐயோ அன்பர் கலசம் இல்ல இருக்குது. நஞ்சிருக்கும் பாம்பின் நல்ல மிருத கலசம் அல்லவா இது? நாட்டுக்குள்ள நாட்டுக்காகுமா? காட்டுக்குமாகாது. காட்டிலே விட்டால் காட்டுவாசிக்கும். கடல்ல விட்டு வச்சு கொடுங்க, கடல் பொங்கிரும். அப்படி என்று சொல்லி அஞ்சல் என்று சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தை அதிலே உச்சரித்தாரா. சரி. பிஞ்சு மதி போல இதனை போலையில் அரக்கியர்கள் பிறந்தார்கள். அப்படி பிறந்திருக்கும் போது காளி காளி என்றோரோதி கழகாஸ்திரி என்றோரோதி நீலி நீலி எல்லோரோதி எல்லோரோதி சொல்லு அரக்கியர்கள் பிறந்த போதே ஆதி முனிவல் போய் மறைந்தார். அமிர்தகிருப்பை கலசத்தை சக்தி முனிவர் பார்த்த உடனே அஞ்சல் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரித்தார் பாருங்க. பஞ்சாட்சர மந்திரம் உருவம் என்னமாகுது? அரக்கியர்கள் வந்து பிறந்தார்கள். 7 பெண்கள் பிறக்கிறாங்க. காளி காளாஸ்திரி காலகண்டி வள்ளி செல்வி மங்கை விடந்தை நீலி நீலகண்டி வல்வி செல்வி. ஆமா 7 அரக்கியர்கள் வந்து பிறந்தார்கள். அப்பா அரக்கியர்கள் வந்து பிறந்தவுடனே ஆதி சக்தி மாமுனி போய் மறைந்து விட்டார். நமக்கு என்ன வேலை? அதானே அவர் போயிட்டார். அப்படி என்று ஆதிசக்தி முனிவர் போன விற்பாடு அப்படி பார்த்தால் இந்த 3 அரக்கியர்கள் சொல்றாங்க, என்ன ஏடி அக்கா என்னம்மா ஏதோ பூலோகத்தில் நாமல் பூலோக வாசியாகவே பிறந்து விட்டோம். உனக்கு ஏதாவது ஆசை இருக்காடி? எனக்கு ஆசை இருக்குது, எப்படி சொல்லணும்னு தெரியல. ஏடி எனக்கு என்ன ஆசை தெரியுமா? கணவன் இல்லாமல் கை குழந்தை வேணும். அத பேடியாக பிள்ளை மேல் ஆசை உண்டு. ஏடி எனக்கு மாப்பிள்ளை இருக்க கூடாது, ஆனா ஒரு மதலை பெற்றெடுக்க வேண்டும். ஏடி முதல்ல உனக்கு ஏதாவது ஆசை இருக்குதாடி? ஏடி புருஷன் இல்லாம ஒரு குழந்தை பெற்று எடுக்கணும், புதுன்னு பெற்று எடுக்கணும். ஏடி அம்மா ஏடி 3 பேர் சொல்ற வார்த்தை வேறாக இருந்தாலும் போறேட உன்னால இருக்குது. ஆமா ஏடி அம்மா என்னடி நம்ம நினைக்க யார் தருவாங்க? ஏடி அக்கா நம்ம 3 பேரும் ஆசைப்படுறோம். ஏடி அக்கா உனக்கு ஏதாவது ஆசை இருக்குதாடி? இல்லையா? அப்படி என்று சொல்ல 4 பெண்கள் துறவரம் சென்று விட்டார்கள். 3 பெண்கள் சொல்லுகின்றார்கள், ஆசை உள்ள பிள்ளை எது அரணாரை அல்லாது வேறொருவராலும் தர முடியாது, தரவே முடியாது. அப்படி என்று சொல்லி 3 பேரும் பகவானை கோரி தவம் செய்தார்கள். அப்படி தவம் இவர்கள் செய்யும் போது காற்று அடித்து மணல் குவித்து கரையான் பற்று எழும்பிடுமா ஏற்றமுள்ள செவி சொல்லு எறும்புகள் போய் குடியிருக்கும். பல்லு எல்லாம் பாசி பெற்று பல்லு எல்லாம் பாசி பெற்று ரோமமல்லா சடைகள் பின்ன பல்லு எல்லாம் பாசி பெற்று பல்லு எல்லாம் பாசி பெற்று ரோமமல்லா சடைகள் பின்ன
கூடைய முதுகு தட்டி படவாழ்வை விழுதோண கால் மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் பூஷரியே அரக்கியர்கள் தவ புதுமை அரக்கியர்கள் தவ புதுமை அரிதமையா சொல்லுவாளா காற்றடித்த மணல் குவித்து கரையான் வெற்றிக்கலாகவே எழும்புகிறது. செவியோடு கொடி வீசுகிறது. பல்லெல்லாம் பாசு வெட்டி சடைகள் எல்லாம் முடிகளெல்லாம் சடைகள் பண்ணே. சரி, கால் மாட்டில் முளைத்தவரும் தலைமாட்டில் பூசொரிகிறது. தலைமாட்டிலே முளைத்தவரும் கால் மாட்டிலே பூசொரிகிறது. அம்மா அரக்கியர்கள் தவ புதுமை அறிந்தாள் உமையாள் பார்வதி. பகவான் இடத்தை வந்து சொல்லுகின்றார், ஈஸ்வரா ஐயா உங்களை கோரி அந்த 3 பெண்கள் தவம் இருக்கின்றார்களே சுவாமி, உங்களுக்கு இரக்கமில்லை யோசிவமே போலி பெண்ணல்லவா உலோகத்தில் பெண் பிறந்தால் பொல்லாப்புதா செய்வாரா எடியாக இருந்தாலும் பிள்ளை மேலே ஆசை உண்டு. ஆசை உண்டு. அரக்கியர்கள் தவ புதுமை அறிந்துமை பார்வதி சொல்லுகின்றாள், ஆமா சுவாமி ஐயா உங்களுக்கு இரக்கம் என்பது இல்லையா? ஏன் பார்வதி அப்படி கேக்குற? பேடியாக இருந்தாலும் பிள்ளை மேல் ஆசை இருக்கும் என்று சொல்லுவார்கள். மலடியாக இருந்தாலும் மதலை மேல் ஆசை இருக்கும் என்றல்லவா சொல்லுவார்கள். உண்மைதான் பார்வதி. 3 பெண்கள் உங்களை குறிதம் இருக்க இரண்டு கேட்காமல் இருப்பது சரியா சுவாமி? பார்வதி, அந்த பெண்கள் என்ன எப்படி இருக்கா தெரியுமா? ஆடவர் துணையின்றி ஆண் குழந்தை வேணுமா? அப்படியா? அப்படி வரத்தனம் கொடுத்துன்னு வச்சுக்க. ஆடவர் தொகை சகவாசம் இன்றி குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று அந்த பெண்கள் தவம் இருக்கின்றார்கள். அதனால அவர்களுக்கு ஆடவர் துணையின்றி என்னால குழந்தை கொடுக்க முடியாது பார்வதி. அதனால வழி சொல்லுங்க சுவாமி, எப்படியா குழந்தை கொடுக்கணுமே? அதாவது சார்பட உயர்ந்த மலையிலே சக்தி மாமுனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமுனிவர் இருக்கின்றார். சரி, அவரை கோரி அந்த பெண்கள் தவம் இருந்தார்களே, ஆனால் அழகான குழந்தைக்கரும் அவர் கொடுப்பார். நாம உடனே சொல்லிட்டு வரேன் அப்படி என்று சொல்ல அந்த வார்த்தை கேட்ட பார்வதியானவள் அரக்கியர்கள் முன்பிலே வருகின்றாள். வந்து அம்மா அரக்கி பெண்களை, சாமி வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் பகவானை கோரிதோம் இருந்து எந்த ஒரு பலனுமே இல்லை. சரி, அப்ப அப்பம் இல்லையா? நீங்க யாரு? நான் தான் பார்வதி அம்மா. நீங்க தான் வயருதியா? அம்மா வயருள்ள பார்வதி. பார்வதியா? ஆமா. அப்ப எங்க தவம் பகவான் எட்டவே இல்லையா தாயே? உங்களுடைய தவமாந்து பகவானுக்கு எட்டினாலதான் என்ன விட்டுருக்கிறார் தாயே. எம்மா ஆடவர் துணையின்றி குழந்தை கேக்குறீங்க. அது ஆதிசிவனால் முடியாது. அப்படியானால் குழந்தைக்கரம் தர வேண்டுமே. ஆனால் சார்படை உயர்ந்த மலையிலே சக்தி மாமுனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமுனிவர் இருக்கின்றார். சரி, அவரை கோரி நீங்கள் தவம் இருந்தால் அழகான குழந்தைக்கரம் அவர் கொடுப்பார். அம்மா நன்றி தாயே, நன்றி. உங்களுக்கு மன இறங்குச்சே. அக்கா வா, தவத்தை மாத்து. ஆமாடி, அப்படின்னு சொல்லு. 3 அரக்கி பெண்களும் பகவானை கோரி தவம் செய்வதை விட்டு சக்தி மாமுனிவரை நோக்கி தவமானது செய்கின்றார்கள். சரி, அப்படி தவம் செய்யும் பொழுது தவமே முறிந்திடவே சக்தி முனிவரோ சிவனே பாமல் தவமே முறிந்திடவே தெய்வ சக்தி முனிவர் தானறிந்தார்
எனவே மலையை விட்டு எனவே மலையை விட்டு காட்டில் இழந்தமாயவர் எழுந்தருளி கரமாய் தவசு பண்ணி மலையை விட்டு காட்டில் கதமாயவர் எழுந்தருளி கனமாய் தவசு பண்ணியே இப்படி அப்படி 3 பெண்களும் சக்தி முனிவர் நோக்கி தவம் இருக்க ஆமா அந்த சக்தி முனிவர் முன்பிலேயே பகவான் தோன்றுகின்றார். ஆமா சக்தி மாமுனி அந்த அறிக்கையர்கள் முன்பிலே தோன்றி சொல்லுகின்றார், அம்மா பெண்களே ஐயா திறங்கள் அம்மா கண்ணை திறந்து பாருங்கள். சுவாமி என்ன நீங்கள் சக்தி மாமுனிவரா? ஆம் தாயே. அப்படியா? அம்மா சுவாமி என்னம்மா எங்களுக்கு நாங்கள் உங்களை குறித்து அமர்ந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு குழந்தைக்கு வர வேண்டும் சுவாமி. ஓஹோ குழந்தை வேண்டும். உங்களுக்கு பிள்ளை பசி. ஆமா. எனக்கு என்ன தெரியுமா? என்ன? வயிற்று பசி. சரி. என் வயிற்று பசி நீங்க போக்குனால் அப்படி உங்க பிள்ளை பசி நான் போக்குறேன். அப்படியா? ஆமா. ஆகட்டும் என்று சொல்ல எம்மா கல்யாணமாகாத கன்னியர்கள் இருந்தால் மட்டும் நீங்கள் எனக்கு சாதம் அடித்து கொடுக்க வேண்டும். ஆமா ஆமா. ஆகட்டும் என்று சொன்ன உடனே சொன்னபோது தன்னுடைய கற்பின் தன்மையாலே திரை வளைந்து அப்படி இல்லத்தை மெழுகி ஆமா வயிறார சாப்பிடுவதற்கு சக்தி மாமுனிவருக்கு சாதம் படைத்து வைத்தார்கள். காட்டுல காய்கறி பறித்து அமுது படைத்து எப்படி கேட்கற தெரியுமா? ஆடையின்றி அமுது படைக்க வேண்டும். அதுவும் திரை விளைந்து ஆடையின் அமுது படைக்க முடியுமா? முடியாதுல்ல. முடியுமா? அந்த காலத்து பெண்கள் ஜடாமுடி இருக்கு பாத்தியா? அது எங்க இருக்கு தெரியுமா? எங்க? முட்டுக்கால் வரை இருக்கும். சரி. அந்த ஜடாமுடி உடம்பை சுத்தி வரைந்து கட்டி கொண்டு அமுது படைச்சிருக்காங்க. அப்படி சாதம் படைத்து கொடுத்தார் சக்தி மாமுனிவருக்கு. அப்படி சாதம் படைத்து கொடுத்த உடனே வயிறார சாப்பிட்ட சக்தி முனிவன் அப்படி வடக்கு முகமாக இருந்த ஒரு வேள்வியானது வளர்க்கின்றார். உண்ட வீட்டுல எனக்கு 2 கஞ்சி செய்யப்படாது கூடாது. அதனால வைரஸ் சாப்பிட்டாச்சு இல்ல அவங்க வேண்டிய உரத்தை நாமளும் செய்ய வேண்டும். அப்படி என்று சொல்லி ஒரு யாகமானது வளர்க்கின்றார். சரி. அதிலே 3 பரல் வந்து விரைக்கிறது. பார்த்த சக்திமா முனிவரோ 3 பரலையே எடுத்த சக்தி முனிவல். ஆமா முனிவல் மார்கண்ணி அரக்கை மாறும் மேலே வந்தா 3 பரலை எடுத்த சக்தி முனிவல். சக்தி முனிவல் மெய்குள்ளர் மாலந்த அரக்கை மாறும் மேலே வந்தா 10 மாத தான் சுமந்து வெற்றிடாமல் இன்றைக்கு வெற்றிட இச்சை வட்டீரோ மக்கா. மாப்பிள்ளை இல்லாத மக்களை இருந்த பரலை வாக்குவீர் எழுந்தது மங்கைமார்கையிலே கொடுத்தா இல்லாத மக்களை இருந்த பரலை ஆமா வரலை கையிலே கொடுத்தா கொடுக்க கும்பிட்டு தாழ் வருஷமாக கூடி கொட்டைக்கு நீலப்பு குமிரப்பு சூரிய காந்தோ இப்படி சோடி புகழை சோடி விளைங்க ஏற்றரி சிகர் போ
தாகமதாங்கி விழவே மடிச்சூடி பூக்களை சூடி விழுங்க ஏத்த ரிஷிகர் பார் தாங்காமல் தாங்கி விழவே. இப்படி 3 வரலும் 3 பூக்களும் வந்த பிறகு மக்களே இந்த பல்ல சாப்பிடணும் என்ன செய்ய தெரியுமா? அப்படி சுனேஷ் நீராடி நீங்க ஆளுக்கு ஒரு பல்ல சாப்பிடணும் சொல்லும் பொழுது அந்த அம்மா நேர சுனைக்கு வர்றாங்க. சுனேசன் நீராடி ஆளுக்கு ஒரு பூக்களை தலையில சூடி அம்மா அவங்களுக்கு ஆசை உண்டு பாருமா. ஆமா இந்த பெண்களுக்கு ஆசை உண்டு பாரு. போதும் என்ன தெரியுமா? நகை நட்டு மட்டும்னு ஆசை வரும். ஆமா பட்டுக்கட்டுன்னு ஆசை வரும். சரி பூச்சூடுன்னு ஆசை வரும். வரும். அதாவது புடவைக்கு ஆசைப்பட்ட காரணத்தினால இந்த பெண்களுக்கு புடவையர் பேர் உண்டு. சரி பூக்கு ஆசைப்பட்ட காரணத்தினால பெண்கள் பூவையர் ஆமா அப்படி ஆசை உண்டு இல்லையா? இவங்க பாக்குறாங்க சொல்லப்பட்ட மலர்கள் இருக்குது. ஆமா ஒரு அம்மா ஓடி வந்தா அதாவது நீலப்பூ. ஆமா அதுக்கு உண்மையான பேர் என்ன தெரியுமா? என்ன? கருவேலம்பூ. சரி இந்த பூ சூடுறா. இன்னொரு அம்மா குமுறத பூ சூடுறா. அது என்ன பூ தெரியுமா? என்ன பூ? குமுறத தாமரை பூவுமா. உண்மையான பேர் என்ன தெரியுமா? ஊண்டரீகம். அதான் உண்மையான பேரு. இன்னொன்னு சூரியகாந்தி பூ சுடுறா. சரி ஆளுக்கு ஒரு பூ சுடித்தாங்க. ஆமா பல்ல சாப்பிடுறாங்க. ஏடி அக்கா என்னடி நாம ஆளுக்கு ஒரு பூவை தலையில சூடி வரலை விழுங்குவோம் என்று சொல்லி அப்படி ஆளுக்கு ஒரு பூக்களை தலையில சூடி ஆளுக்கு ஒரு வரலை விழுங்குகின்ற போது ரிஷிகர்பர் அத்தங்காது எதுங்க 3 பாலர்களும் 3 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். 3 பெண்களும் 3 குழந்தையை பெற்றெடுத்துறாளே. ஏடி அக்கா என்னம்மா உனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குது? அம்பளை பிள்ளை மாதிரி இருக்குடி. எடி எனக்கும் ஆண் குழந்தை தான் பிறந்திருக்குது. உனக்கு சரியா முகம் தெரியுதா? ஆமாடி. எடி உனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குது? எனக்கு ஆண் குழந்தை தாண்டி பிறந்திருக்கு. எடி மாமுனிவர் நம்மளை மோசம் செய்து விட்டார். ஏண்டி? ஏன்னா ஆடவர் சகவாசமின்றி தான் குழந்தை கேட்டோமே தவிர ஆண் குழந்தை வேண்டும் என்று ஆடி கேட்டோம். குழந்தைதான் கேட்டோம். மோசம் பண்ணிட்டானே மாமுனிவன். ஐயோ நமக்கு எடி இது சின்ன சிறு குழந்தை என்று சொல்லி நாமளோ பாலை கொடுத்து பசியை அமர்த்திட்டோமானா பச்சை குழந்தையில் எச்சீதனத்திலே படுமே பாலை கொடுத்து பசியை அமர்த்திட்டோமானா பச்சை குழந்தைகள் எச்சீதனப்படுமே. பால பிராயம் வரத குழந்தை என்றாலோ அட்டதரைகளை தொட்டு விழித்து அழுமே. ராசையா சின்ன சிறு குழந்தை என்ன சொல்லி நம்ம தனப்பால் ஊட்டி பால் கொடுத்தோமையானால் நம்ம எப்படி விரதத்தை கொண்டிருக்கிறோம்? எப்படி? ஆடல் முகத்துல முழிக்க மாட்டோம். அட ஆமடி. ஒருவேளை ஆடல் முகத்துல முழிச்சு வச்சு விடுவோமே, கடல்ல போய் சாடிடுவோம். கடல்ல செத்துருவோம். ஆமா கடல்ல குளிச்சுட்டு வந்துருவோம். ஆமடி. பிறந்தது என்ன பிள்ளை? ஆம்பளை பிள்ளை. இது பாலாமத ஊட்டுன்னு வச்சுக்க, அதுக்கு வாய் நம்ம தனத்துல விடுமா? என்ன விடாதுல்ல? படும்ல. ஆமா. அப்ப நம்ம கற்புத்தூர் வரும்ல. ஆமாடி. ஆனா அந்த குழந்தை நான் பாலாமத ஊட்டப்படாது. எனக்கு தேவையில்லடி. ஆனா குழந்தை பேர் சுட்டணுமே. ஆமா. எடி உனக்கு இந்த குழந்தை வேணுமாடி? எனக்கு வேண்டாண்டி. எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். எனக்கு உனக்கு வேண்டாமா? ஆமா. எடி உனக்கு இந்த குழந்தை வேண்டாம் இல்ல? ஆமா. எடி அக்கா நீ என்ன பூ சூடி இந்த குழந்தையை பெற்றெடுத்த? அவதானே குமர்தப்பு. குமர்தப்பு பூண்டரிகம். குமர்த பூவாடி. ஆமா. நீ என்னடி பூ சூடுனே? அவன் நீலப்பூ. அவன் நீலப்பூடி. நீலப்பூவாடி. அவ கலருக்கு ஏத்த பூ. ஆமா. எடி நான் சூரியகாந்தி பூ. சரி அப்பா. ஆமா. ஒட்டு கொட்டைக்கு சூரியகாந்தி பூ நல்லா இருக்கும். ஆமாடி. எடி என்னடி மொட்டை மண்டையும் பூண்டரிக பூக்கு சூப்பரா இருக்கும். ஆமா அழகா இருக்கும். எடி நான் உனக்கு சொல்றேன் கேளு. நீ நீலப்பூ தானே சூடுனே? உன் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிற? நீலன். எடி நீ என்ன பேர் வைக்கிற? குமர்தன். அப்படியா? நான் ஆதித்த பூ சூடனம் பாத்தியா? ஆமா. அதனால எனக்கு என் குழந்தை பேர் ஆதித்தன். அப்ப அதுக்கு என்ன பேரு? சூரியகாந்தி பூன்னு பேர் உண்டுமே. சூரியகாந்தன் பேர் வைக்க முடியாதுல்லடி.
ஆமா, அதனாலதான் நான் ஆதித்தேன பேர் வைக்கிறேன். அவ என்ன சொல்ல போற தெரியுமா? என்ன போய்க்க போற தெரியுமா? குஷ்பு. ஓ, குஷ்பு. சரி, அப்படி என்று 3 பேரும் கானகத்திலே குழந்தைகளை ஓட்டுவிட்டு அந்தர மார்க்கமாகவே அந்தர கன்னியர்கள் மறைந்தார்கள். இந்த குழந்தைகள் இங்கே அழுது கொண்டிருக்கிறது. நீல அழுது நெடுங்குரல் ஓசையினாலே ஜனங்களோ சிங்கமுதான் பயந்தோடு குரல் ஓசையினாலே அதனாலே புலிகளும் சிங்கமும் பயந்தோடு அதை தந்துள்ளி அழுத சிறு குரல் ஓசை ஆண்டார் கையிலையில் அரணார் செவி கேட்கோ கொல்லகுமேர்தல் அழுதே சிறு குரல் ஓசை குரல் ஓசை குன்று மலைகளோ ஒகே குலுங்கிடும் மாமே ஓ அப்படி நீலல் அழுது நெடுங்குரல் ஓசை இந்த ஜனங்கள் எல்லாம் சிங்கம் என்று பயந்து ஓடுகிறது. இந்த கோல குமுதான சிறு ஓசையினால என்ன குண்டு மல்ல கிட்டு நடுங்குதான். ஆமா ஆமா, ஆதித்தன் துள்ளி அழுது சிறுகுரல் ஓசை ஆண்டார் கையிலையில் அருணார் திருச்செவியில் போய் கேட்கிறது. 3 பேரும் இந்த பையன் தான் கொஞ்சம் பெருமை சத்தம் போட்டுக்கிறான். ஏமா ஆண்டவன் எட்டக்கூடியது 2 குரலுமா? எதுக்கெல்லாம்? ஒன்று இசையின் குரல். ஆமா, என்ன ஒண்ணு இங்க பாரு, இந்த சிறு குழந்தையின் அழுகுரல். ஓஹோ, உடனே அவருக்கு எட்டும். ஆமா, அப்படி என்று இங்கே அழகுரல் ஓசை பகவானுடைய காதலி எட்டுகிறது. பார்வதி பார்த்தியா, அந்த 3 குழந்தைகளுக்கும் குழந்தைவரம் கொடுக்க கூடாதா கொடுக்க கூடாதுன்னு கேட்டியே. அந்த 3 பெண்களும் 3 குழந்தைகளை கானகத்திலே போட்டு விட்டு மறைந்து விட்டார்கள். என்ன செய்ய ஓடி போயிட்டாங்க. நம்ம முதல்ல பச்சை குழந்தை பசி அமர்த்தணும். ஏன்னா அவருக்கு ஞான சம்பந்தம் அடுத்த பார்த்தீங்களா, என்னால் பொறுக்க முடிஞ்சுதா? இல்ல, உடனே இறங்கி திருத்திரம் பால் ஊட்டினேன். ஆனா அந்த குழந்தைகள் நம்ம பசி அமர்த்தணும். அப்படி என்று நந்தி தேவரை வரவழைத்தார். நந்தி கானகத்திலே 3 குழந்தைகள், தாய் தந்தை தெய்வம் யாருமே இல்லாமல் அழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த குழந்தைகளுக்கு பசியமர்த்து விட்டு வா நந்தி என்று சொல்ல பார்த்தார் நந்தி தேவர். சரி, இதோ சென்று வருகிறேன் என்று கானகத்திலே வந்து நந்தி தேவர் பார்க்கின்றார். பச்சிளம் குழந்தைகள் பசியால் துடித்தல்லவா அழுது கொண்டு இருக்கிறது. பசியால் வாடினால் யாராலும் தாங்க முடியாதுமா. முடியாது. நம்ம என்ன செய்யறது என்று சொல்லி பார்த்தார். இந்த நந்தி தேவன் இந்த குழந்தைகளுக்கு பால் ஊட்டினால் மட்டுமே வயிறு பசி அடங்கும் அப்படின்னு சொல்லி தெய்வத்திலிருந்து பசுவை வரவழைக்கின்றார். வருகுதடா தெய்வ பசு, வருகுதடா தெய்வ பசு, வருகுதடா தெய்வ பசு, வானுலகம் நடிலிருந்து வானுலகம் நடிலிருந்து வருகுதடா தெய்வ பசு, வருகுதடா தெய்வ பசு, வருகுதடா தெய்வ பசு, வானுலகம் தனிலிருந்து வானுலகம் தனிலிருந்து வானுலகம் தனிலிருந்து சுரபி சிந்தாமணியேனவே சொல்லுகின்ற தெய்வ பசு ஒரு கோட்டை மாசூரக்கோ இளமப்புராதியர்கோ இளமப்புராதியர்கோ நிறையதில்லை அறவையரு அரக்கியர்கள் இந்த குழந்தைகளை ஓட்டி
போட்டுவிட்ட காரணத்தினாலே நந்தி தேவன் ஆமா குழந்தைகளுக்கு வசியமர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆமா தேவலோகத்திலிருந்து வசுவை வரவழைக்கின்றார். ஆமா ஆமா சுரபி சுரபி சிந்தாமணி. ஆமா என்று சொல்லக்கூடிய தெய்வ பசு. ஆமா அந்த இந்த பசு பெருமை எப்படிம்மா? ஒரு தனம் விட்டு ஒரு தினத்தில் ஒரு கோட்டை வால் சுரக்கும். அம்மா தானங்கிறது என்ன தெரியும்? 1 தனம் 4 மடு 1 தனம் 1 காம்பு 4. ஆமா அதாவது தனங்கிறது மடு 1 தாம்மா. சரி அது காம்பு இருக்கு பாத்தியா? ஆ காம்பு 4. இந்த காம்பு என்ன தெரியுமா? ஒரு காம்பு ஒரு கோட்டை பால் சுரக்குது. சரி இதை புரிஞ்சுக்கணும், தப்பா விட்டுறாத. தனங்கிறது 1 காம்பு 4. அதனால இந்த 4 காம்புலயும் 4 கோட்டை பால் சுரக்குது. ஆமா இந்த 4 கோட்டை பாலையும் 3 குழந்தை பங்கு வச்சு கொடுக்க. ஒரு குழந்தை எவ்வளவு பால் சேரும் தெரியுமா? எப்படி? 1.25 அரைக்கால் கோட்டை பால் சேருது. ஆமா அப்படி சேர்ந்தோம் இந்த குழந்தை என்ன ஆகல? உளத்துறதும் அழுகிறதும் ஒரு நாள். வயிறு நிறைய இல்ல. ஆமா உளத்துறதும் அழுகிறதும் ஒரு நாள் தீரல. ஏன்னா குத்துப்பட்டவன் கிடந்தாலும் குறை வயிறு கிடக்க மாட்டான். ஆமா உளத்துறதும் அழுகிறதும் ஏன் நிக்கலன்னா ஒரு குழந்தைக்கு வயிற்று பசி அடங்கினால் அல்லவா அந்த குழந்தைக்கு உறக்கம் வரும். அதாவது செத்தாட்டு கண்ணு பெருசு, தாய் இல்லா பிள்ளைக்கு வயிறு பெருசு. ஆமா பெற்ற தாயின் திருத்தன பால் ஊட்டி இல்லாமல் குழந்தை கட வயிறு நிறைய. அப்படி என்று சொல்லி நந்தி தேவன் ஆமா பெண்கள் சுனை ஆடக்கூடிய சுனைகரை பக்கத்திலே வருகின்றார். ஆமா அரக்கியர்களே, என்ன நீங்கள் தானா அந்த பெண்களை பெற்று அந்த குழந்தைகளை பெற்றெடுத்தது? ஆமா சுவாமி. அப்படியா எம்மா அரக்கியர்களே, பிடி போலும் அரக்கிய போட்டோடலாமா நாதன் மலை காவலேவா நந்தி தேவா எங்களுக்கு காதவெளி காண்முகங்கள் காதவெளி காண்முகங்கள் பாவம் உண்டு. செவியில்லை சொல் கேட்டாகாலோ சுவாமி தீர்த்தம் அதை ஆடிடுவோ கண்டதுண்டா மறந்திடுவோம் அந்தரத்தில் அப்படியே அரக்கியர்கள் அப்படியே அரக்கியர்கள் ஆதரவாய் சொல்லிடவே அரக்கீர்கள் தம புதுமை அறிந்தாய் பார்த்தார்கள். சக்திமா முனிவன் வந்து சொல்லுகிறார், எம்மா உங்களுக்கு இதே வேலையா? ஏன் சுவாமி? எம்மா அந்த 3 பாலர்களை பெற்றெடுத்தது யாரு? நாங்க தான் பெற்றெடுத்தோம். நீங்க தானா? ஆமா. அம்மா பெற்றெடுத்த பிள்ளைகளை வளர்க்க கூடாதா அம்மா? நாங்க எப்படி விரதத்தை போட்டு இருக்கிறோம்? ஆடவத்துல முடிக்க மாட்டோம். சரி நீங்க கொடுத்துருக்க ஆம்பளை பிள்ளை இந்த குழந்தைங்க பாலாமத்தை கொண்டு வச்சு கொடுவோமே என்ன ஆகும்? அதுக்கு எச்சிங்க தனத்தில் விடுமா இல்லையா? அப்படியா? அதனால என் கற்புதனும் போயிரும். அப்போ உங்களால முடியாது சுவாமி. உங்களை ஏத்து பேச எங்களால முடியுமா? எங்களுக்கு காதவழி காண்முகம் ஆண்முகத்தை கண்டாலும் எங்களுக்கு பாவமானது வந்து சேரும். ஓஹோ. அதனால செவியிலே சொல் கேட்டாலும் தீர்த்தமது ஆடிவிடுவோம். ஓஹோ. அப்படியே ஆடவர்களை எதிரே வந்தார்கள் என்றால் மறைந்திடுவோம் அந்தரத்தில் சுவாமி. ஆகையினால் இந்த குழந்தைகளை எங்களால் வளர்க்க முடியாது. அம்மா சாபத்தை இட்டுடும். ஏன் தெரியுமா? என்ன? ஆசைப்பட்டீர்கள் பெற்றீர்கள் சுவாமி. அந்த இடத்துல போட்டு விட்டால் குழந்தை வளர்ப்பது யாரு? அம்மா சாபத்தை போட்டு விடுவேன் என்று சொல்கின்றீர்கள் சுவாமி. சரிதான், நாங்கள் செய்து விட்டோம் ஒரு தவறு. ஆனால் அந்த குழந்தைகளை நாங்கள் வளர்க்க வேண்டுமே ஆனால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் அந்த குழந்தைகளை நாங்கள் வளர்க்கிறோம் சுவாமி. ஓ குழந்தையும் உங்களுக்கு எப்படி உங்க குழந்தை தெரியும்? எங்க நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவா. அப்படியம்மா. ஆமா. அவ நினைக்கின்றான
பகவான் நினைக்க பாருங்க, ஒரே ராத்திரியில இந்த குழந்தை வளராது. ஒரு வாரத்திலயும் வளராது, ஆமா. ஒரு மாசத்திலயும் வளராது, ஒரு வருடத்திலயும் வளராது. அதான் ஆமா அப்படின்னு சொன்னால் 7 வருடங்கள் இரவா சமைக்கின்றார். சரிதான். 7 ராத்திரியும் ஒரே ராத்திரியாக 7 வருடத்தையும் சாபமிட்டு 7 வருடத்தையும் ஒரே ராவா போட்டார். ராவா இல்ல ராத்திரியாக, அதான் இரவுன்னு சொன்னோம்மா. ஆமா. இப்படி இருக்க சக்தி மாமுனி சந்ததியில கையிலே கொடுத்தார். கொங்கையின் பாலானது மலைச்சாரல் போல் சுளைக்கிறது. மடமடவென்று பால் சுரக்க, குழந்தைகள் படபடவென்று குடிக்க, கடவை நிறைய கண்ணை உருட்டுது குழந்தைகள். ஆமா. அப்படி அங்கே குழந்தைகள் இருக்கக்கூடிய நேரத்திலே சக்தி மாமனுடைய கிருபையினாலே இந்த குழந்தைகள் 3 பேரும் வளர்ந்து வந்தார்கள். சரி. 7 வருடமாக கன்னியர்கள் வளர்த்து வந்தார் பாருங்க. ஆமா. ஏடி அக்கா, அதாவது உன் முகம் எனக்கு கொஞ்சம் தெரியுதுடி. சரி ஏடி, உங்ககிட்ட ஆம்பளை பிள்ளை தானே இருக்கு? ஆமாடி, எனக்கு தெரியுதுடி. அப்படியா? ஆமா. எடி, இனி நம்மளுக்கு இருந்தோம்னு சொன்னா நம்ம கற்பனை வைபறி விடும். நம்மள குழந்தைகளை ஓட்டு விட்டு மறைந்து விடுவோம் என்று சொல்லி போட்டு ஆகாயத்தை மறைந்து விட்டார்கள். ஆமா. மறுபடியும் மந்திரத்தில் மறைந்தவுடனே சக்தி மாமனி நினைக்கின்றார், அப்படி இனி இந்த குழந்தைகளை என்ன செய்வதென்று நந்தி தேவரை கைலாசமலைக்கு கூட்டி போவோம் பாருங்க மக்கா என்று அழைத்து வருகின்றார். அப்ப அங்க என்ன ஆகுது? அப்போது இவர்கள் கூட்டி வரும் பொழுது பார்த்தார், இந்த தெய்வாதி தேவர்கள் எல்லாம் கைலாசமலை இருந்து கொண்டவர்கள். தேவாருக்கு என்ன தெரியுமா? அட்டமத்தல சனி. ஆமா. எரு கூட புழுவோட ஒட்டி இருக்கான். ஆமா. இவர் எங்க வர்றாரு, கூட்டிட்டு வர்றாரு அப்பன்னு நினைக்கிறான். தம்பி பாத்தீரா, அங்க போல முப்பர காட்ட பாருங்க. ஏய், நேத்து ஒருத்தனை கூட்டிட்டு வந்து ஓட விட்டார் நந்தி தேவர். ஆமா. ஆமா, இன்னைக்கு 3 பேரை கூட்டு வர்றாரு. இவர் எப்படி இருப்பான் தெரியுமா? கரு கோட்டா ஒட்டான்கான் கருவெளிப்பா முப்பராதி, ஒரு கூட்ட ஒட்டான்கான் உருவொழிப்பா முப்பராதி, அட்டையிடும் சுட்டிடுவா, நாடவிட மறந்திடுவா, சுட்டிடுவா, நாடுவிட்டு பறந்திடுவா. சண்டாள பிள்ளைகளை தலைதிரிகை கொல்லாமல் கூட்டி வந்தார் நந்தி தேவர் குடியடைத்தீர் கையிலைக்குள்ளே. ஏ அட்டம தேசனியல்லவோ இவனாகாது கையிலைக்குள்ளே, அட்டம தேசனியல்லவோ ஆகாது கையிலைக்குள்ளே. அண்ணா, கருகூட்ட ஒட்டான்கான் கருவழிப்பான்டா முப்புராதி, கூட ஒட்டாங்கான் உருவழிப்பான் முப்புராதி, நட்டையிட சுட்டிடுவான் ஆடிவிட்டு வரந்திடுவா. அண்ணே, சண்டாள பைக்களை கூட்டிட்டு வந்து கைலாசமலை சீரழிச்சான் நந்தி. அதானே என்ன செய்வோம் தெரியுமா? கோட்டை வாசலை பிடிச்சி அடைச்சிரு. ஏன்னா இவர் உள்ள கூட்டி தான் கூட்டி வந்துருவான். நந்தி அப்படிப்பட்ட ஆளு. அதானே, குழந்தை அழுதுனா பொறுத்துக்கிட மாட்டான். கோட்டை வாசல் பிடிச்சி அடைங்கடா அப்படி என்று சொல்லி கைலாச கோட்டை வாசலை அடைத்து விட்டார்கள் தெய்வாதி தேவர்கள். சரி. அப்போது பார்த்தாம் அபராதி சொல்லுகின்றா, டேய் அண்ணா, நம்மளை இந்த வார்த்த உடனே கதவடைத்தாரே தெய்வாதி தேவர்கள். இவர்களை ஒரு நாள் அது பழிக்கு வழி கொள்ள வேண்டுமடா. இத பார்த்த ரஞ்சி, அப்ப குழந்தைகளே, நான் அருகில் உங்களுக்கு பழி வாங்க என்ன இருக்கக்கூடாது. அப்படி கவலை இங்க வாங்கோ அவனை உப்புரகாட்டு கூட்டு வந்து கையில வில்ல அந்த இடத்துல ஊன்றாரு. சரி, அது என்ன ஆகுது? வில்வை மரமாகவே வளர்ந்து. குழந்தைகளே, ஐயா அமர்ந்து கொள்ளுங்கள், நான் சென்று உங்களுக்கு வேண்டிய வரங்கள் வாங்கிட்டு வரேன். அப்படி என்று போயிட்டு வாரதுக்கு அதிசயம் நடக்கும். ஆமா, உங்களுக்கு நன்மையாக இருக்குமாப்பா. பல பல அதிசயங்கள் நடக்கும், நான் சென்று வருகிறேன் என்று நந்தி தேவர் கைலாச மலைக்கு வருகின்றார். அப்படி வரும் பொழுது நந்தி தேவர் கையிலையில் போகவே நல்ல வைரவநாதன் மர்தனோ, நந்தி தேவர் கையிலையில் போகவே நல்ல வைரவநாதன் மர்தனோ, விந்தையாகிய வில்வை மரத்தின் கீழ் வீற்றிருக்கின்ற வேளையும் தன்னிலே சக்தி மாமுனி முகி வெறும்
பெறும்படி தாழ்வில்லாதோர் வேள்வியை முட்டினார் சக்தி மாமுனி முத்தி பெறும்படி பெறும்படி தாழ்வில்லாத வேள்வியை முட்டினார் 12 கடந்த வேள்வியில் 13ஆம் வருடம் பிறக்குமா உன்னை வேள்வி புகை கூடி ஓடியே உம்பர்லோகத்தை உடற முடுதா உம்பர்லோகத்தை உடற முடுதா இப்படி நந்தி தேவர் கைலாச மலைக்கு போகின்றார். நந்தி தேவர் கைலைக்கு போகிற போது சக்தி மாமுனி முக்தி பெற வேண்டும் என்ற வேள்வியானதை வளர்க்க மாமுனி அவசரப்பட்ட போட்டு ஆள் பார்த்துக்கிடுங்க. ஏன் தெரியுமா? வேலி வளர்ப்பாரு, சீக்கிரம் அந்த பொருள் போட்டு அவர் போட்டு போயிடுவார். ஆமா, இது அவருடைய வேலை. ஆமா, அவர் வேள்வி செய்த உடனே அவருக்கு தேவைப்பட்ட பொருள் கிடைக்கணும். ஆமா, இல்லைன்னா போட்டு போயிடுவார். ஆமா, அவருக்கு வேலையே அப்படித்தான். ஆக மொத்தம் நம்ம பெங்கோஸ்காரன மாதிரி. ஆமா, அப்படி இருக்க அப்படி பார்த்தார் பாருங்க. சக்தி மாமுனி முக்தி பெற வேண்டும் என்று வளர்த்த வேள்வியிலே அப்படி சந்திர மாமுனி வந்து சாடுகிறார். சரி, என் சமுத்திரமணி பார்த்தான், நம்ம எருமை என்ன பண்றது, அவரும் போயிட்டாரு, டகான்னு வேள்வி சாடிட்டான். இது புகஞ்சுக்கிட்டே இருந்து பத்தியில இத பார்த்தா குழந்தை என்னன்னே அதுல புகை வருதா? ஆமா, சருவையெல்லாம் கூட்டி இந்த பெரிய புகைய மாத்துவோம். ஆமண்ணா, அப்படி நமக்கு தான் நேரம் போகல என்று ஆமா 3 குழந்தைகளும் அந்த சருகெல்லாம் புறக்கி கானகத்திலே தீ வைத்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். சரி, புகை எங்கு பார்த்தாலும் ஊடுருவி செல்கிறது. 8 மாமலை கடல் ஏழை தாண்டியும் இன்பமாகவே புகை ஊடுருவிதான். 8 மாமலை கடல் 7 கடந்துதான் இன்பமாகவே மலை ஊடுருவி சென்றிடும். வெள்ளி கைலையில் தேவர்கள் சென்று அறிக்கையிட்டார்களா? ஈஸ்வரல் வெள்ளி கைலையில் தேவார்கள் சென்று அறிக்கையிட்டார்களா? ஈஸ்வரன் பார்வதியை பார்த்து விலக்கி வா வேள்வி புகை என்று ஏவினார். விலக்கி வா வேள்வி புகை என்று ஏவினார். அங்க இருக்கக்கூடிய நேரத்திலே 8 மாமலையும் கடல் ஏழையும் 7 14 போலவும் புகை உருவி செல்கிறது. ஆமா, தாண்டி கைலாச மலைக்குள்ள வந்துட்டு போக பகவான் இருக்கிற பார்வதி ஒண்ணுமே தெரியல. பார்த்தாரு, ஏன் பார்வதி பிள்ளை எங்கம்மா இருக்கிற? இங்கதான் ஐயா இருக்கிறேன். இருக்க இடம் தெரியல. தெள்ள ஈஸ்வரன் வெள்ளி கையில அப்பொழுது தேவர்கள் சென்று அறிக்கையிட்டார்கள். ஆமா, புகையை அமர்த்துங்கள் சுவாமி. அப்படி ஏனென்று தெரியவில்லை, எங்கிருந்தோ புகை வருகிறது சுவாமி, எங்களுக்கு கையிலைக்குள்ள இருக்க முடியல. ஆமா பார்வதி, இந்த புகை எங்க இருந்து வருகிறது, அங்கு சென்று புகையின் வேகத்தை அணைச்சு வைப்போம் அப்படி என்று சொல்ல அந்த வார்த்தை கேட்ட பார்வதியானவள் பகவான் சொல்லிவிட்டார் என்று சொல்லி விளக்கை மொத்தே முறைகிய கோபத்தால் முத்து போல்வற்ற வேர்வைகள் தூதா. விளக்கை முத்தி முறைக்கிய கோபத்தால் முத்து போல் ஒத்த வேர்வைகள் தூதா. விளக்கை மொத்தே முறைகிய கோபத்தால் முறுக்கிய கோபத்தால் முத்து போல்வற்ற வேர்வைகள் தூதா. கண்ட இருளது போலவே துளை வேர்வை வெளியாகுதா. கண்ட
போலவே இருளது போலவே வெள்ளியிலே புகை வெளியாகுதா போல்வற்ற வேர்வையை வாரியே வேர்வையை வாரியே வேள்வி கொள்ளையிலே தாளமை அம்மன் வேலுவில் ஆதாரமாகவே ஆதி மூன்று முகத்தால் முயிலங்குடியிருப்பை அரசாலும் உத்தாரமை வேள்வியில் வந்து பிறந்தாளே இப்படி விளக்கி முத்தி முறுக்கிய கோபத்தால் வேள்வி குழி கரையில் வந்தாள் அம்மை. சரி, விளக்க கண்ட இருளது போலவே வேள்வி குழிக்குள்ளே புகைவெளி ஆகிக் கொண்டே இருக்கிறது. அம்மா கிட்ட போகிற விளக்கை சுற்றி முறுக்கிய கோபத்தால் அம்மை வேள்வி சுற்றி வருகின்றாள். வேள்வி சுற்றி வரும் பொழுது முத்து போல் ஒரு வேர்வையாந்து வந்து தூவுகிறது. வேர்வை கொட்டுமே வேறு வெளியே விட்டா பாருங்க, அது யாருமா பிறகுறா அந்த வேள்வி குழிக்குள்ளே சக்தி அம்சமாவே மூன்று முகத்தோடு முத்துமாலை அம்மையானுள் வந்து பிறந்தாள். முத்து மாலை உலக இழந்தாள் மூன்று முகம் கொண்ட தாயார். மாலை உலக இழந்தாள் மூன்று முகம் கொண்ட தாயார். பொப்படைய பேச்சு அம்மை பூப்படைக்கு உகந்த வெள்ளோடைய பேச்சு அம்மை பூப்படைக்கு உகந்த வெள்ளோம். தோரை தோத்தரித்து செத்தோரை காத்த வெள்ளோம். பூதத்தின் மேல் ஏறி கொண்டு சாதிக்கின்ற நாச்சியாரும் பூதத்தின் மேல் ஏறி கொண்டு சாதிக்கின்ற நாச்சியாரும். பிற மந்தலையை நாகத்தால் அறுத்தவளும் நாகத்தால் அறுத்தவளும். மூளைக்கு போன் மூளைக்காரி முப்புராதி மாதா அதட்டி வழக்கமிடும் அல்லட்டாட்டு பூஜைக்காரி. அலட்டி வழக்கமிடும் அலகாட்டு பூஜைக்காரி. கள்ளத்தில் குருதியிடும் ரத்தவெறிகாரி அம்மை. கள்ளத்தில் குருதியிடும் ரத்தவெறிகாரி அம்மை. சீதாளம்பு பெரிய செல்வி மாதுளம்பு நிறத்தவளும். பெரிய செல்வி மாதுளம்பு நிறத்தவளும். கொண்டு கீதமிடம் இச்சை உள்ள நாச்சியாரோடு கிள்ளி மித்து மிண்டுகின்ற மடி முத்து மாலையம்மையே. சொரிமுத்து மாலையம்மையே. சொரிமுத்து மாலையம்மை. வேப்பங்குளைகாரியோடு வேல பிள்ளை மாதாவும் வேல பிள்ளை மாதாவும். வினைகள் அறுக்க வந்த முயலங்குடியிருப்பு முத்தாரம்மையே. வினைகள் அறுக்க வரும் முயலங்குடியிருப்பு முத்தாரம்மை. பழைய அறுக்க வந்த பனையோரு புண்ணிய வாட்டி. புறத்தை காக்க வந்த கைபிரம்பு காரியோடு புறத்தை காத்து நிற்கும் கைபிரம்பு காரியோடு. நாட்டில்லாத பெண்களோடு மங்கை உலக சத்திய முத்தாரம்மை வந்து பிறந்தாளே. மூன்று முகத்தோடு முத்தழகி முத்தாரம்மை வந்து பிறந்தாள். பிறந்த போது சின்ன முத்தாரம்மை பிறந்தாள். தோப்பு வெள்ளை காப்புக்காரி திருமுகத்து மாச்சியாரும் சீதாளம்பை பெரிய செல்வி உஜினி மகாளி பத்ரகாளி மற்ற கன்னிமார்கள் மாரியம்மை. அதாவது பொதுவாக சொல்லட்டும் அம்மா, சுருக்கமா சொன்னால் இந்த பூலத்து சக்தி உங்களுக்கு எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஆதாரம் பிறகு கன்னிமார்கள் பிறக்கிறாங்க. அம்மா பூதங்கள்ல பிறக்குது. பிறக்கும் போது இந்த மூன்று முதல் இந்த அம்மா மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அம்மா ஏன்னா வந்து பிறந்த உடனே குடியிருப்பு நன்னகரத்தில் அமர்ந்திருக்கிறாள் என் தாய் உலகளந்தாள் சக்தி பெரியவள். ஆமா இந்த மூன்று முத்தாரம்ம சிரித்த முகத்தோடு இருக்கும்போது யார் பாக்குறா? பார்வதி பாக்குறா. ஆமா அப்படி இருக்கும் பொழுது அந்த முயலங்குடியிருப்பு முத்தாரம்மை வேள்வியில் பிறக்க. முயலங்குடியிருப்பு முத்தாரம்மை வேள்வியில் பிறக்க. பெண்ணோ மண்ணோ உள்ளவர்கள் வெண்குறவை பாட. வெண்ணோ மண்ணும் உள்ளவர்கள் வெண்குறவை பாட. ஆதிசக்தி மாமுனிக்கு கைலாச பெயரருளி
அரணாரிடம் அதிலே அமர்ந்த மகமாயி அரணாரிடமதிலே அமர்ந்தாள் மகமாயி பெரிய முத்தார் மாலை சொரி முத்தார் மாலை முத்தார் மாலை சொரி முத்தார் அம்மை பார்வதியாள் முத்தார் அம்மை தனக்கு இலங்கு தங்க சீப்பினாலை தலைமுடி கோரி இலங்கு தங்க சீப்பினாலே தலைமுடியை கோதி இல்லைக்கு நாளால் எனவே முல்லை பூவை சூடி எனவே முல்லை பூவை சூடி தங்க மச்சை போட்டருகே சந்தன போட்டிட்டு சாந்து போட்டு தன்னருகே சந்தன பொட்டிட்டு தம்பிராட்டி பெரிய மாதா எம்பிராட்டி தனக்கு பெரிய மாதா எம்பிராட்டி தனக்கு அஞ்சனக்கன் வேள்விளைக்கு அஞ்சனமை தீட்டி அபிராமி காதில் 2 ஆடுகொப்பும் தூக்கி ஆடுங்கொம்பும் தூக்கி முத்து மாலை போட்ட பண்ணி முத்து மாலை தனக்கு மாலை போட்ட பண்ணி முத்தாரம்மை தனக்கு கோலை செய்து பார்வதியாள் வாழ சொருபியாள் செய்து பார்வதியாள் வாழ சொருபியானாள் தகமாய் எப்போதுமே வேறு இல்லை தாயே எப்போதுமே வேறு இல்லை தாயே வேறொருவர் உன்னை இன்றி தஞ்சமில்லை அம்மா வீரபரமேஸ்வரியாள் விண்ணப்பமும் சொல்லி வீரபரமேஸ்வரியாள் விண்ணப்பமும் சொல்லி